சென்னை மூவரசன்பேட்டை ஏரியிலிருந்து வெளியேறும் நாராயணபுரம் ஏரிக்கு உபரிநீர் வெளியேறும் கால்வாய் பணிகள் முழுவதும் நிறைவு பெறாத நிலையில் கீழ்கட்டளை பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், மக்கள் அங்கு எப்படி சமாளித்து வருகின்றனர்? விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? சென்னை கீழ்கட்டளை பகுதியில் இருக்கக்கூடிய ஜெயலட்சுமி தெரு, சாய்நகர் விரிவு, அமராவதி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பா தரைத்தளங்கள்ல இந்த மழைநீர் புகுந்திருக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கு இருசக்கர வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத நிலை இருக்கிறது. இருசக்கர வாகன ஓட்டிகளோ நடந்து செல்வர்களோ ஒரு ஆபத்தான முறையில் இந்த பகுதியில் கடந்து செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. குறிப்பாக மூவரசன்பேட்டை ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீர் கால்வாய் வழியாக நாராயணபுரம் ஏரிக்கு செல்கிறது. நேற்று முதலே பெய்திருக்கக்கூடிய மழையின் காரணமாக அதிக அளவிலான உபரி நீர்கள் வெளியேறுகிறது. இந்த பகுதியில் கால்வாய் பணிகள் கீழ்கட்ட பகுதியில் ஆங்காங்கே முடியாமல் இருப்பதனால இந்த உபரி நீர்கள் கீழ்கட்டை பகுதியில் கூடிய இந்த ஜெயலட்சுமி தெரு பகுதியில் வெள்ளம் போல அடித்து செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. வெள்ள நீராக செல்லக்கூடிய இந்த பகுதியில் கார்கள், இருசக்கர வாகனங்கள் போன்றவையும் மூழ்கி இருக்கின்றன. மாணவர்கள் சிலரும் ஆபத்தான முறையிலே இதனை கடந்து செல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைக்கு வெளியே செல்ல முடியாத நிலை இருக்கிறது. இதனால அவரது இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அடுக்குமாடி குடியிருப்பில் கூடிய தரைத்தளங்களில் உள்ள வீடுகளுக்குள்ளும் இந்த மழை நீரானது புகுந்து இருக்கிறது. அதனால அவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள், மின்சாதன பொருட்கள், ஃப்ரிட்ஜி போன்ற பொருட்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒவ்வொரு மழைக்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். தொடர்ந்து மழை பெய்தால் இன்னும் அந்த உபரி நீர் அதிக அளவில் வெளியேறக்கூடிய நிலை இருக்கும். அதனால நீரின் அளவும் அதிகப்படியாக ஏறக்கூடிய நீரின் அளவு ஏறக்கூடிய நிலை இருப்பதாக உடனடியாக அந்த நீரை அகற்றக்கூடிய பணிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அப்பகுதி வைத்து இருக்கிறார்கள். அங்கு உள்ளே அதாவது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத ஒரு நிலை இருப்பதாகவும் முட்டிக்கால் மேலாக அங்கு தண்ணிகள் தேங்கியிருப்பதனால செல்ல முடியாத நிலை இருப்பதாகவும் அப்பகுதிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய அந்த பணிகளை முடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அடுக்குமாடி குடியிருப்புகளில் நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த கார்கள், இருசக்கர வாகனங்களும் நீரில் மூழ்கி இருக்கின்றன. பாதி அளவுக்கு மேலாக இந்த கார்கள் அங்கு மூழ்கக்கூடிய நிலைதான் ஏற்பட்டுகிறது. அதிக அளவிலான வெள்ள நீர் காற்றாற்று வெள்ளம் போல அங்கு தொடர்ந்து அந்த குடியிருப்பு பகுதியை நோக்கி செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அதனால இன்னும் நீரின் அளவு அதிகரிக்கக்கூடும் என்பதனால விரைந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அந்த பகுதி மக்கள் வைக்கிறார்கள். முட்டிய அளவுக்கு நீரிலே அவர்கள் கடந்து செல்லக்கூடிய நிலையிலும் தனியார் பள்ளி மாணவர்கள் சிலர் அந்த நீரிலே கடந்து வீட்டுக்கு செல்லக்கூடிய நிலைதான் ஏற்படுகிறது. நீரை அகற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த பணிகளை உடனடியாக முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். இருசக்கர வாகனங்கள் அந்த நீரில் செல்லும் போது அதில் சிக்கிக்கொண்டு செல்ல முடியாத நிலைதான் இருக்கிறது. வாகன ஓட்டிகளும் அதே போல கார்களும் அங்கு செல்ல முடியாத நிலைதான் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதனால தள்ளிக்கொண்டு இருசக்கர வாகனம், சைக்கிள் போன்றவற்றை தள்ளிக்கொண்டு செல்லும் நிலை இருப்பதாகவும் காற்றாற்று வெள்ளம் போல அந்த நீர்கள் உபரி நீர்கள் வெளியேறக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. சில இருசக்கர வாகன ஓட்டிகள் அந்த நீரிலே சென்று எப்படியாவது சென்று விடலாம் என்று செல்லும் போது அவை அந்த நீரிலே சிக்கிக் கொள்ளக்கூடிய நிலைதான் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள்.